கும்பகோணத்தை அடுத்த கோட்டையூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஆனந்த விநாயகர் ஆலயத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழக்கு விழா நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து 48 நாட்களுக்கு மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் முசிறியை அடுத்த தொட்டியத்தில் பிரசித்தி பெற்ற மதுரை காளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நடைபெற்று வந்த திருப்பணிகள் அண்மையில் நிறைவு பெற்றதை தொடர்ந்து குடமுழக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சங்கரலிங்க சுவாமி உடனாகிய சங்கரேஸ்வரி திருக்கோவில் குடமுழக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு உள்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த வெள்ளாளகுண்டம் ஏரி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜலிங்கேஸ்வரர் ஆலய குடமுழக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பம்சமாக வேறு எங்கும் இல்லாத வகையில் இந்த கோயில் வளாகத்தில் 45 அடி உயரமுள்ள பிரம்மாண்ட நந்தி சிலை அமைக்கப்பட்டுள்ளது. நந்தியின் வயிற்று பகுதியில் சிவபெருமான் காட்சி தருவதை போன்று அமைக்கப்பட்டுள்ளது. குடமுழக்கு விழாவை ஒட்டி யாகசாலையில் பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நந்தி சிலை மற்றும் கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இந்த விழாவில் சேலம், ஆத்தூர், வாழப்பாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திரளானோர் பங்கேற்றனர்.